அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு 30% அதிரடியாக வரி விதித்திருக்காரு இந்திய பிரதமர் மோடி. அதாவது ட்ரம்ப்புக்கு சைலண்டாக பதிலடி கொடுத்திருக்க இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் விளைவாக கதறக்கூடிய எம்பிக்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலுடைய முழு விவரத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரி விதித்திருக்கார். இதற்கு பதிலடியாக நம் நாடும் அந்நாட்டின் பருப்பு வகைகளுக்கு 30% வரைக்கும் இறக்குமதி வரி விதித்திருக்காங்க. இதனால் பதறிப்போன அமெரிக்க எம்பிக்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதி இந்தியாவின் 30% வரியை ரத்து செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்திருக்காரு. அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி 25%, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி இன்னொரு 25% அப்படின்னு மொத்தம் 50% வரி விதித்திருக்காரு. இந்த வரி விதிப்பால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரிவை சந்தித்திருக்காங்க. இரு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேசி வந்திருக்காங்க. ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படலை. இதனால் நம் நாட்டின் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான சூழல்ல தான் நம் நாடு அமெரிக்காவுக்கு சைலண்டாக அடி கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவின் பருப்பு வகைகளுக்கு நம் நாட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய 30% வரைக்கும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் போட்ட 50% வரிக்கு பதிலடியாக நம் நாடு இதனை செய்திருக்காங்க. இது பற்றிய விவரம் வெளிவராமல் இருந்த நிலையில் அது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி பெரிய அளவில் நம் நாட்டின் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகலை. இந்த நிலையில் தான் நம்முடைய நாட்டின் பதிலடி வரி விதிப்பு பற்றி அறிந்த அமெரிக்காவின் எம்பிக்களான வட டகோட்டாவின் கெவின் கிரேமர் மற்றும் மொண்டாவின் ஸ்டீவ் ரெய்டர்ஸ் ஆகியோர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த விஷயம் வெளியுலகத்திற்கு தெரிய வந்திருக்கு. அதில் கடந்த ஆண்டு அக்டோபர் 30 அன்று அமெரிக்காவின் மஞ்சள் பட்டாணிக்கு இந்தியா 30% சுங்கவரி விதித்தார். நவம்பர் 1 முதல் அது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த புதிய வரி விதிப்பு குறித்து இந்திய அரசு பகிரங்கமாக அறிவிக்கவும் இல்லை. அமெரிக்காவுடனான உறவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலுக்கு மத்தியில் இந்தியாவின் நுட்பமான சமன்பாடு அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவே இருக்கிறது. இது பற்றி பலரும் தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்காங்க. இது பற்றி புவிசார் அரசியல் நிபுணர் நவ்ரூப் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவின் வரிகளுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 30% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது 2025 அக்டோபரில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு கூறியிருக்காரு. இன்னொருவா நாம நம் அமைதியாக பதிலடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நியாயமற்ற முறையில் இருக்கு. மேலும் அமெரிக்கா பருப்பு பயிர் உற்பத்தியாளர்கள் தங்கள் உயர்தர பொருட்களை இந்தியாவுக்கு போட்டியின்றி அனுப்பி வந்துட்டு இருக்காங்க. இதனால் அமெரிக்க விவசாயிகள் பலனடைந்து வராங்க. குறிப்பா வட டகட்டோ மற்றும் மொண்டானா போன்ற விவசாய மாநிலங்களுக்கு இந்த விவகாரம் மிகவும் முக்கியமானது. இதனால் இந்திய வரி நீக்குவது பற்றி பேச்சுவார்த்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதிய எம்பிக்களின் வட டகோட்டா மற்றும் மொண்டானா உள்ளிட்டவை அமெரிக்காவின் பட்டாணி மற்றும் பருப்பு வகைகள் உற்பத்தி செய்யும் முன்னணி மாகாணங்களில் ஒன்றாகவே இருக்கு. அதில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உலகளாவிய பருப்பு நுகர்வில் சுமார் 27% பங்களிக்கிறது. குறிப்பாக இந்தியா மிகப்பெரிய சந்தையாகவே இருக்காங்க. இப்படியான சூழலில் நம் நாடு விதித்த 30% வரி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால தான் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வராத நிலையில் அது தொடர்பான விவாதங்கள் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50% வரி விதிப்புக்கு இந்தியாவும் சத்தமே இல்லாமல் பதில் வரி விதித்திருப்பதாக சொல்லப்படுது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டிருக்க நிலையில் இந்தியாவிற்கும் 50% வரி விதிக்கப்பட்டிருந்தது.
விரைவில் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வரவில்லை அப்படின்னா இந்தியா மீதான வரி அதிகப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீதான வரியை 500% வரை உயர்த்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க எம்பி லிசான்சோ கிராம் கூறியிருந்தார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வராத நிலையில் அது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்துட்டிருக்கு. அந்த வகையில் அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்புக்கு இந்தியாவும் சத்தமே இல்லாமல் பதில் வரி விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. 2 அமெரிக்க செனட்டர்கள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அமெரிக்க பருப்பு வகைகள் மீதான 30% இறக்குமதி வரியை நீக்குமாறு இந்தியாவை வலியுறுத்துமாறு கடிதம் எழுதியதை தொடர்ந்து இந்த விவகாரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. வடக்கு டெகோட்டாவைச் சேர்ந்த கெவின் கிராமர் மற்றும் முன்னாவைச் சேர்ந்த ஸ்டீவ் டெய்ன்ஸ் ஆகியோர் கடந்த ஆண்டு அக்டோபர் 30 அமெரிக்க மஞ்சள் பட்டாணி மீது இந்தியா 30% வரி விதித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டு அதிபர் ட்ரம்புக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்தியாவுடனான எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு முன்னதாக அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு சிறந்த சந்தை அணுகலை உறுதி செய்யுமாறு செனட்டர்கள் ட்ரம்ப் வலியுறுத்தியும் இருக்காங்க. ட்ரம்பின் முதல் பதவி காலத்திலையும் இந்த விவகாரம் குறித்து எழுதியதாக செனட்டர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்தியாவின் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்க உறவுகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கும் என தெரிகிறது. அமெரிக்காவில் பட்டாணி மற்றும் பருப்பு வகைகளை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றான வடக்கு டெகோட்டா மற்றும் மொண்டானா போன்ற விவசாய மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய பருப்பு வகைகள் நுகர்பவராக உள்ள இந்தியா உலக அளவில் சுமார் 27% நுகர்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை எதிர்க்கும் 8 ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னே தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். முழுமையாக கிரீன்லாந்து அமெரிக்கா கொள்முதல் செய்வதை ஏற்காத பட்சத்தில் மேலும் ஜூன் 1 முதல் இந்த 8 நாடுகளுக்கும் 25% வரை இறக்குமதி வரி உயர்த்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனிடையே கிரீன்லாந்து கையகப்படுத்த போவதாக அச்சுறுத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக கிரீன்லாந்தின் தலைநகர் நூக்கில் நூற்றுக்கணக்கானோர் பேரணியிலையும் ஈடுபட்டிருந்தாங்க. தன்னாட்சியை ஆதரித்தும் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்ற பதாகைகளோடும் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியும் பாடல் பாடியபடி பேரணியாகவே சென்றாங்க. டென்மார்க் ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாந்து வாங்குவதற்கான திட்டத்தை எதிர்காலத்திற்காக பல ஐரோப்பிய நாடுகள் மீது 10% வரி விதிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு சனிக்கிழமை வெளியாகியிருந்தது. டென்மார்க், பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிற உறுப்பு நாடுகள் பிப்ரவரி 1 முதல் வரியை எதிர்கொள்ளும். ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் கிரீன்லாந்து முழுமையாக வாங்குவது குறித்து அமெரிக்காவுடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றால் ஜூன் 1 முதல் வரி 25% உயர்த்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அதே நேரத்தில் கிரீன்லாந்து தொடர்பான முடிவுகள் முற்றிலும் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு உரியது என்று ஐரோப்பிய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வார தொடக்கத்தில் தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து பிராந்தியத்தில் தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்துவதாக டென்மார்க் அறிவித்திருந்தது. கிரீன்லாந்துக்கான தனது திட்டங்களுக்கு ஆதரவளிக்க மறுக்கும் நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது. கனிம வளம் நிறைந்த கிரீன்லாந்து தீவு அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானது என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வாதிட்டு வருகிறார். புதன்கிழமை வாஷிங்டனில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கிரீன்லாந்தின் எதிர்காலம் குறித்து கோபன்ஹெகனுக்கு அமெரிக்காவும் அடிப்படை கருத்து வேறுபாட்டில் இருப்பதாக டேனிஷ் அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. இந்த பதற்றம் டென்மார்க்கில் பொது எதிர்ப்புகளை தூண்டியது. ஆயிரக்கணக்கான மக்கள் கிரீன்லாந்து அமெரிக்கா கையகப்படுத்தும் என்ற அச்சத்தின் மத்தியில் கிரீன்லாந்தின் தன்னாட்சி உரிமையை ஆதரித்து சனிக்கிழமை கோபன்ஹெகன் வழியாக அணிவகுத்து சென்றிருக்காங்க.
ஆர்ப்பாட்டக்காரர்கள், நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம், கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை மற்றும் கிரீன்லாந்து ஏற்கனவே சிறந்தது என்று எழுதப்பட்ட அட்டைகளை ஏந்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.